இசை ஹராம் என்பது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. என்றாலும் சமீப காலமாக நஷீத் என்று சொல்லக்கூடிய மெல்லிய அரபு பாடல்கள் மற்றும் அதன் பின்னணியில் வாய் வழியாக கோரஸாக செய்யப்படக்கூடிய ஹம்மிங் போன்றவைகள் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியில் பெருகி வருகிறத, இது சரிதானா, மார்க்க அடிப்படையில் இதை எப்படி அணுகுவது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த நஷீத் என்கின்ற இந்த அரபி வார்த்தைக்கு அது பாடல் அப்படிங்கிற பொருள் இதற்கு இருக்கிறது. ஒரு கவிதை நடையில் ஒரு பாடல் வரிகளை பாடுவதைத்தான் நஷீத் அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அது நமக்கு மிக தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து சொல்லும் பொழுது, இந்த நபிக்கு கவிதை தேவையில்லை, இவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று நபியை விட்டும் கவிதையை தூரப்படுத்துகிறான். அதே போன்று வஷுஆராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட, உங்களுடைய வயிறு கவிதையால் நிரம்பி விடுவதை விட சீல் சலத்தால் நிரம்பி விடுவது சிறந்தது என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் கவிதையை விட்டும் நம்மை தூரப்படுத்தக்கூடிய, கவிதையை ஏற்றக்கூடியவர்களை விட்டும் நம்மை தூரப்படுத்தக்கூடிய சான்றுகளாக இருந்த போதிலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த கவிதைகளை, பாடல் வரிகளை பாடியிருக்கிறாங்க, அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை நாம் ஹதீஸ்களை பார்க்க முடியும். ஹுனைன் போர்க்களம் போன்ற போர்க்களங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த பாடல் வரிகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம புகாரியில் 2802வது செய்தி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் ஆதாரங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கவிதைகள் கூடாது, அது தடுக்கப்பட்டது என்பது ஒருபுறம் இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது, பொதுவாக கவிதைகள் தடுக்கப்பட்டிருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நல்ல கருத்துக்களை, நல்ல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கும்னு சொன்னால், அவைகளை பாடல்களாக வெளிப்படுத்துவதில் மார்க்க அடிப்படையில் தவறு இல்லை என்பதை இந்த ஆதாரங்களின் மூலம் நாம் இணைத்து பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நஷீத் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு பாடல் வரிகளை நம்ம பயன்படுத்துவதில், அதை பாடுவதில் எந்த விதமான மார்க்க அடிப்படையும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் இணை வைப்பான சொற்கள் இடம்பெற்று விடக்கூடாது, இரட்டை அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் அதில் இடம்பெற்று விடக்கூடாது, மார்க்கத்திற்கு எதிரான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நஷீதுகளாக அவைகள் இருந்து விடக்கூடாது. ஏன்னா சமீப காலத்தில் பார்க்குறோம், நஷீதுங்கிற பேரில் அதை ஸ்டேட்டஸ்களில் தாராளமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி அந்த கருத்துக்கு பின்னணியில் இது என்ன செய்யுது, பேக்ரவுண்டாக ஓடுது. அதில் சில நஷீதுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஷியாக்கள் உருவாக்கிய, சூஃபியாக்கள் உருவாக்கிய நஷீதுகளாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் இசை ஹராம் என்பது மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது.